ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு லாங் ட்ரைவ் ஒரு லெசன் கற்றுக்கலாம். நான் ட்ராவல் பண்ணுறேன், கூட ட்ராவல் பண்ண வரீங்களா? வணக்கம், வந்தனன், நமஸ்தே, நமஸ்கார், ஸ்வாகதம். நான் உதீஸ்வர் ஃப்ரம் தேஷ்வர். வாங்க பயணிக்கலாம். டெஸ்டினேஷனை விட அந்த ஜேர்னி தான். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், காரணம் இதுக்கு கரெக்ட் தானே? அப்போது போகிற இடத்த விட போகிற பாதை முக்கியம் தானே. அதை நம்ம சூஸ் பண்ண முடியுமா? அப்படி கூகுள் மேப்பில் ரூட்டை போட்டால் ஷார்ட் ரூட்டு ஏதோ இப்போ போகிற ரூட்டை தான் ஷார்ட்டாக காட்டுது. நானும் ட்ரைவ் பண்ணுறேன், ஆரம்பித்தாச்சு. இந்த சோலோ ட்ரிப் ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் போகிற இடம் அப்படி. இந்த தீஸ்வர் அந்த ஈஸ்வரை பார்க்க போகிறோம், பர்வதமலை. எஸ், அதுவும் இந்த நைட் ட்ரைவ் எப்போவும் ஸ்பெஷல் தான். அந்த ரோடு வியூ பாருங்கள், இல்லை வெளிச்சம், காலி ரோடு, தென்னல் காற்று, ஒரு சாங் கேட்டுட்டு ட்ரைவ் பண்ண எப்படி இருக்கும் கேட்கலாமா? நீங்களும் கேளுங்க. பர்வதமலையோட ட்ரெக்கிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த பர்வதமலைங்கிறது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணணும், மேலே போய் சிவனை போய் பார்க்கணும் அப்படின்னு. இங்கே இருக்கிற ஒரு சிறப்பான வரலாற்றோட கதை சிவனை பற்றி என்னென்னா அது மேலே போய் சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்தவுடனே ஆஞ்சநேயர் அவரோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி ட்ரெக்கிங் காலையில், சனிக்கிழமை காலையில் மணி 5 ஆகுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் பார்க்கலாம். அதுவும் இந்த சன்ரைஸை மேலே போய் ரீச் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் எய்மு. ஸோ எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக ஏற முடியுமோ அவ்வளோ வேகமாக ஏறிட்டு சன்ரைஸை ஹாப்பியாக நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பர்வதமலையோட ட்ரெக்கிங். அதுவும் சேலஞ்ச் என்னென்னா சன்ரைஸ். இந்த சன்ரைஸ் நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து பயணிக்கிற உங்களுக்கும் காட்டுறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். நெட்வொர்க் இருக்குதுன்னா, நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சர்ப்ரைஸ் மேலே காத்துட்ருக்குது. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ, ஷேர் பண்ணுங்கள். கூடவே பயணிக்கணுன்னா ஒரு கதை ஒரு பயணம், இது புது உலகத்தின் தேடல். செம்மையாக இருக்குது. 4 மணி நேரம் நேற்று நைட்டு 11:30 மணிக்கு வண்டி எடுத்தது. இங்கே 4:30 மணி தான் வந்து சேர்ந்தோம் திருவண்ணாமலைக்கிட்ட. ஸோ பர்வதமலை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து டிக்கெட்டை போட்டு வரும்போது ஆதார் கார்டை மறக்காமல் எடுத்துருவாங்க. உங்களோட வயசை பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள. நம்ம டெஸ்டினேஷன் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. எப்போவுமே கீழே இருந்து நம்ம போகிற டெஸ்டினேஷன் பார்த்து போக வரைக்கும் அஃபிஷியலி பர்வதமலையோட ஃபஸ்ட் படிக்கட்டுக்கான ட்ரெக்கிங்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அடிவாரத்தில் ஒரு ஆஞ்சநேயர், அப்புறம் அண்ணாமலையார், அதை தாண்டி அம்மன். ஸோ முதல் ட்ரெக்கிங் சேலஞ்சிங் பிகின்ஸ். வாங்க நம்மளோட சேர்ந்து பயணிக்கலாம். பர்வதமலை சீசன். அங்கங்கே புசுன்னு சத்தம் கேட்குது, மயில் சத்தமும் கேட்குது. சன்ரைஸ் ஆகிடுச்சு.
இந்த பாதை பற்றியா சுற்றி போயிருப்பது. వాళ్ళ ఎంత పైన కనిపిస్తుందండి, నాకు మేఘాల్లో కనిపిస్తుంది. వాళ్ళు ఆల్రెడీ వెళ్ళిపోయారు, మీకు అర్థం కాలేదు, వెళ్ళిపోయారు. ఆగితే సాగదు. ஆயிரத்தி 100 படிக்கிட்டு வெற்றிகரமாக மதரசா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இன்னும் இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சு வளர வளர இருக்குதோ அதேமாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு சேலஞ்ச் அதை நம்ம முடிக்கும் போதே லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற சேலஞ்ச் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். ஸோ அதுக்காக அப்பப்போ வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சேலஞ்சிங்க செஞ்சு பாருங்கள். லைஃப் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியாது. 1650 இதோட படிக்கட்டுகளோட சவால் முடிஞ்சது. இனி கரடு முரடான காட்டுப்பாதை மட்டும்தான். ரெண்டாவது சவால் பாறை வழி. அது வந்தீங்கன்னா இங்கே ஒரு மணி மண்டபம் இருக்கும். ஐயப்பன் மற்றும் விநாயகா சிவ சிவா சிவ சிவா. இதான் சாமியா? ரொம்ப தண்ணி குடுறா பண்ணி தண்ணி மட்டும் ஊற்றினா மேலே ஏறுவோமா? வீடியோ 2ல் சந்திப்போம். பயணம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். வரட்டா மகிழ்ச்சி.